நம்ம டோனி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்காரமா சுத்திட்டு இருந்தான்னு சொன்னா நீங்க நம்புவீங்க? இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது அவெஞ்சர்ஸ் 1ல தான். அந்த வானத்துல உருவான வாமஹோல்குள்ள ஒரு மிசைலை கொண்டுட்டு போவார்ல, அந்த இடத்துல நம்ம டோனி பார்த்தது என்னன்னா, அவருக்கு எதிரில் கிட்டத்தட்ட அவரால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆர்மி நின்றுட்டு இருக்கு. அண்ட் அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆர்மி இது வரைக்கும் நம்ம டோனி பார்த்ததே கிடையாது. இந்த இடத்துல நம்ம டோனியோட நெஞ்சில ஒரு பயம் உருவாகுது. இதே மாதிரி ஒரு த்ரெட் மறுபடியும் பூமிக்கு வந்தா என்ன பண்றது, அப்படி இல்லாம இதோட பெரிய ஒரு த்ரெட் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயம் நம்ம டோனியோட மனசுல வந்து அவருக்கு உள்ளே நிறைய பிரஷர் ஆகுது. அண்ட் இதை பத்தி நம்ம டோனி யோசிச்சு அவர் மனசுக்குள்ள இது ஒரு PTSD டைப் ஆஃப் திங்காவே மாறி போயிருது. அண்ட் அதனால தான் அயன்மேனோட அடுத்தடுத்த படங்கள்ல நம்ம அயன்மேனுக்கு சரியா தூக்கமே இல்லாத மாதிரியும் அண்ட் அடிக்கடி சம்பந்தமே இல்லாம நம்ம அயன்மேனுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி ஒன்று வரும். அண்ட் அந்த பேனிக் அட்டாக் கூட நீங்க தெளிவா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பையன் நம்ம டோனி கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கறதுக்காக ஒரு படம் ஒன்று வரைஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பான். அண்ட் அந்த படத்துல வாம்ஹோலையும் வரைஞ்சு வச்சிருப்பான். அண்ட் அந்த வாம்ஹோலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டோனியோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். அண்ட் இதுக்கு அடுத்த நொடி அந்த பையன் நீங்க வாம்ஹோலை விட்டு எப்படி வெளியே வந்தீங்கன்னு கேட்ட உடனே சடனா அந்த பேனிக் அட்டாக் நம்ம டோனி அட்டாக் பண்ணிருக்கோம். அண்ட் இதுல நம்மளுக்கு தெரியுது அந்த வாம்ஹோலுக்குள்ள நம்ம டோனி பார்த்தது அவரோட மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான ட்ராமாவை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்றது நம்ம டோனி யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிதான் வேற வழி இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரான் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பாப்ல. ஆனா அந்த அல்ட்ரான் மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகி சக்கோவியால அவ்வளவு பெரிய சம்பாத்தை செய்ய அண்ட் ஒருத்தங்க வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம டோனி கிட்ட, உன்னால் தான் என் பையன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்படி ஒரு நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டா நம்ம டோனியோட மனசை கொஞ்சமா பாதிச்சு அவர் ரொம்ப மனதளவில் உடஞ்சி போயிடுவாப்ல. அண்ட் இதனால தான் நம்ம டோனி வேற வழியே இல்லாம சக்கோவியா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுருப்பாப்ல. அண்ட் இப்படி இருந்து நம்ம டோனியோட அந்த மனபாதிப்பு எண்ட் கேம் வரைக்கும் அவரோட மனசுல இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அண்ட் அதனால தான் நம்ம டோனி ஸ்னாப்பை போடணும் அப்படின்ற ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே போய் ஸ்னாப்பை போட்டுருப்பாப்ல. இந்த இடத்துல நம்ம எல்லாம் அவர் எந்த ஒரு பயமுமே இல்லாம ஒரு உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா நம்ம டோனி இத்தனை வருஷமா பயத்தோட வாழ்ந்துதான் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டோனி இந்த ஸ்னாப்பை போட்டுருப்பாப்ல. அண்ட் நம்ம டோனி மனசுக்குள்ள இத்தனை வருஷமா இருந்த பயம் அவர் சாகும் போது அதுவும் சேர்ந்து செத்துருச்சு.